ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடை குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சூப்பரான சாஃப்டான லேயரான பரோட்டா தாங்க. பரோட்டானா எல்லாரோட கண்ணும் அப்படியே கொஞ்சம் ஓப்பன் ஆகும். ஏன்னா அந்த பரோட்டாங்கிற நேமுக்கே ஒரு அட்ராக்ஷன் இருக்குங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பரோட்டானா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது தான். ஆனால் அந்த பரோட்டா சாஃப்டாகவும் நல்லா லேயராகவும் இருக்கணும். பரோட்டாவுக்கு நம்ம நிறைய கடை போய் செலக்ட் பண்ணுவோங்க. ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி சால்னாவும் ஒவ்வொரு மாதிரி பரோட்டா வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த பரோட்டாவை எவ்வளோ எளிமையாக நம்ம வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. இந்த பரோட்டாவுக்கு சப்பாத்தியை விட நீங்கள் ஈஸியாக செய்கிற மெத்தட் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் இடையில கொடுப்பேன். அது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் നിങ്ങൾക്ക് சாஃப்டான பரோட்டா நல்லா உங்களுக்கு லேயராக உங்களுக்கு வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். முக்கியமாக நான் இந்த பரோட்டாவில் எக் சேர்க்கவே இல்லை, முட்டை சேர்க்கவே இல்லைங்க. அதனால் நான்வெஜ் அண்ட் வெஜிடேரியன் ரெண்டு பேத்துக்குமே இது பர்ஃபெக்டாக சூட் ஆகும். பாருங்கள், நான் இப்போ 1 கப் மைதா எடுத்திருக்கேன். இந்த மைதா அளவுன்னு பார்த்தீங்கன்னா 250 கிராம் இருக்குங்க. நம்ம கொஞ்சமாக செஞ்சு காமிச்சோன்னா உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு புரியும். அதுக்காகத்தான் செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ மாவை சென்டரில் கொஞ்சம் குழி பண்ணிக்கோங்க. குழி பண்ணிவிட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம அப்படி கோல்டன் ப்ரௌனில் வருது பார்த்தீங்களா பரோட்டா நம்ம செய்யும்போது, அதுக்காகத்தான். இப்போது உப்பு ஒரு 2 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அளவாக. இப்போது நம்ம பால் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோங்க. இந்த பால் நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த பால் வந்து நல்லா அந்த பரோட்டாவை சாஃப்டாக ஆக்குங்க. அதுக்காக தான் நம்ம பால் ஒரு 100 கிராம் சேர்த்துக்கலாம். மீதிக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது சமையல் சோடா ஒரு சிட்டிகை நம்ம சேர்க்குறோம். இது எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம முட்டை சேர்க்குறது இல்லைங்க. அதுக்காக சமையல் சோடா நம்ம சேர்க்குறோம். இன்கேஸ் நீங்கள் முட்டை சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சமையல் சோடாவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது ஒரு குழிக்கரண்டி, அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேங்க. அதை ஊற்றிட்டு அந்த குழியிலேயே எல்லாமே சர்க்கரை, அந்த பேக்கிங் சோடா போட்டது எல்லாமே, உப்பு எல்லாமே நல்லா கலந்து கொடுங்க. அது நல்லா கரைஞ்சிரும். கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் இருக்க மாவை எடுத்து நீங்கள் அப்படியே பிசைஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம கடையில் இதே மெத்தடில் தாங்க மாஸ்டர் செய்வாங்க. எனக்கு மாஸ்டர் சொன்னது என்ன அப்படின்னா, பேக்கிங் சோடா வெஜிடேரியனாக இருந்ததுன்னா முட்டை சேர்க்க மாட்டோம் அப்படின்னா நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்குறவங்களா இருந்தால் பேக்கிங் சோடாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு எக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. முட்டையை மட்டும், ஒரு முட்டையை நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்தது 1/4 கிலோ தாங்க. அதுக்காக ஒரு முட்டையை நம்ம சேர்க்குறோம். மாவை நல்லா கலந்து கொடுங்க. மீதிக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு, நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அதே பதத்தில் நல்லா நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு, நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் பிசைஞ்சு கொடுங்க. பிசைஞ்சிட்டு நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா அழுத்தி நீங்கள் பிசையணும். நம்ம இந்த பரோட்டாவை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் கடையில் பார்த்துருப்பீங்க, பரோட்டா மாஸ்டர்ஸ் எவ்வளோ நேரம் வந்து அந்த பரோட்டாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்து அதுக்கு எவ்வளோ ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ பிசையும் போது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதுக்கு நம்ம இப்போ சும்மா எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு நம்ம கவுண்டர் டேபிளில் இதை நல்லா பரத்தி எடுக்கிறதுக்காக, நல்லா பீட் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம கவுண்டர் டேபிள் எடுத்துக்கலாம். ஏன்னா சப்பாத்தி கல்லுங்கும் போது அவ்வளோ நம்ம இழுத்து நம்ம பிசைய முடியாது. அதனால கொஞ்சமாக மைதாவை வந்து தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த நம்ம ஸ்டிக்கியாக கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாவை எடுத்துட்டு நல்லா இழுத்து நம்ம உள்ளங்கையை வச்சுட்டு நல்லா இழுத்து நம்ம பிசைஞ்சு கொடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இழுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு இழுத்து பிசையணுங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நம்ம சப்பாத்தியுமே எப்படி அடித்து நம்ம பிசைஞ்சு வைப்போம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். அதே மாதிரி தாங்க, ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து எடுத்து பிசைங்க. கொஞ்சமாக கையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இங்கே பாருங்கள் எப்படி நம்ம இழுத்து பிசையணும். அது நல்லா வந்துட்டு லேயர்லாம் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ப்ராசஸ். இதை மட்டும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டுனா போதுங்க. இதுக்கப்புறம் நம்ம மாவை ஊற வைக்கிற ப்ராசஸ் தாங்க. இப்போ நம்ம குட்டி பீடாவாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாம். சில பேர் அப்படியே உருட்டி கொஞ்சம் நேரம் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் பீடா பிடிப்பாங்க. நான் அப்படி கிடையாதுங்க. நான் எல்லாத்தையுமே பீடா எடுத்து வச்சுருவேன். ரவுண்டாக நீங்கள் சப்பாத்திக்கு எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரவுண்டாக போட்டுட்டு உருட்டிட்டு வச்சுக்கலாங்க. இதை நம்ம பீடான்னு சொல்லுவோம். எனக்கு இப்போது 6 பீடா கிடச்சிருக்கு பாருங்கள். 6 ரவுண்ட் கிடச்சிருக்கு. நம்ம அதுக்கு மேலே கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஒவ்வொரு உருண்டைக்கும் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அது நனையிற அளவுக்கு
ஆயில் அதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தாங்க மேலே ஊற்றிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வாசனை இல்லாத ஆயில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்ன இவ்வளோ எண்ணெய் ஊற்றுற அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பரோட்டா பண்ணும்போது தெரியும். இதுக்கு ரொம்ப ஆயிலெலாம் உங்களுக்கு யூஸ் ஆகாதுங்க. இது நல்லா காயாமல் இருக்கணும், நல்லா ஊறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை நல்லா அந்த மோல்டு ஃபுல்லாக நனையணும். அப்படி வச்சுட்டு இதை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ரெஸ்ட் பண்ணிடுங்க. டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 2லேருந்து 3 மணி நேரம் அப்படியே வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம தட்டி பரோட்டா போட வேண்டியதாங்க. பாருங்கள், இப்போது எனக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ, அதை தொடும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. இப்போது நம்ம அப்படியே இதை கவுண்டர் டேபிளில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. கவுண்டர் டேபிளில் இப்போது நம்ம கையில் பரத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா நம்ம பூரிக்கட்டையில் நல்லா ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கலாங்க. நம்ம தேய்க்கிறதுக்கு முன்னாடி கவுண்டர் டேபிளில் கொஞ்சமாக ஆயில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடியில் இருக்கிறதும் ஒட்டாமல் இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக அதை தேய்ச்சி விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு பரோட்டா லேயராக நல்லா கிடைக்குங்க. பாருங்கள், இப்போது அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஆயில் எடுத்துகிட்டு அந்த ஆயில் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதே ஆயிலை யூஸ் பண்ணலாம். நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த கார்னர்ஸ்லாம் அப்படியே எடுத்து விடுங்க. கார்னர்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக பிஞ்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இப்போ இந்த சைடு ஒரு மடக்கு, இதுக்கப்புறம் ஒரு மடக்கு, அவ்வளோதாங்க. மடக்கிட்டு நம்ம அப்படியே நம்மளுக்கு துணியை வந்துட்டு நம்ம விரித்து விடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி லைட்டாக விரித்து விடுங்க. அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு இழுத்து வரும். இது ஒரு மெத்தட். நிறைய மெத்தட் இருக்குங்க. இது ஒரு மெத்தட். இப்போது நம்ம நூல் எப்படி சுருட்டுவோமோ அதே மாதிரி சுருட்டி விட்டுட்டு அந்த கடைசி எண்டு இருக்கு இல்லைங்களா, அதை அடியில் சொருவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போது எல்லாத்தையுமே அதே ப்ராசஸில் பண்ணுங்கள். நம்ம உள்ளங்கையில் கூட வச்சு அப்படியே நம்ம ரோல் பண்ணல, எனக்கு உள்ளங்கையில் வச்சே செய்ய தெரியும் அப்படின்னா உள்ளங்கையிலேயே வச்சு நல்லா இதே மாதிரி மெலிசாக தேய்ச்சி விடலாங்க. நம்ம ரொம்ப சிரமப்பட வேணாங்க. அதனால சப்பாத்தி தேய்க்கிற கட்டையிலேயே நீங்கள் அப்படியே ஃபுல்லாக மெலிசாக எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக உங்களால் தேய்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக நீங்கள் தேய்ச்சி விடுங்க. என்ன ஒரு பரோட்டாவை போடுறதுக்கு முன்னாடி கவுண்டர் டேபிளில் கொஞ்சம் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ங்க. ஸோ அடியிலையும் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக நான் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ பண்ணிவிட்டேன். மீதி இருக்க அந்த ஆயிலே எடுத்துகிட்டு மேலே கொஞ்சமாக அப்படியே ஊற்றி விட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு கார்னர்ஸ்லாம் எடுத்து கொடுங்க. நான் ஏன் 2 தடவை உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம வந்துட்டு அப்படியே எடுத்துட்டு நூலாக அப்படியே பிடிச்சினா சில பேத்துக்கு பிஞ்சு போயிடுங்க. பாருங்கள், இது செகண்ட் மெத்தட். அதே மாதிரி 2 சைட்லேயும் மடிச்சுட்டு நம்மளுக்கு எப்படி பாய் சுருட்டுவோமோ அதே மாதிரி நீங்கள் சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு நம்ம அப்படியே இந்த பாயை எப்படி ரோல் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வைப்போமோ அதே மெத்தடில் நீங்கள் இழுத்து விட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் அடியில் சொருவி விட்டுருங்க. சொருவி விட்டு மேலே இருக்க லேயரை லைட்டாக அமுத்தி விட்டுருங்க. பாருங்கள், நார்மலாக உங்களுக்கு கிடச்சிருச்சு. இதுவும் ஒரு மெத்தடுங்க. இப்போ பாருங்கள், இது 3வது மெத்தடுங்க. இப்போ எப்பவும் போல் நம்ம பரோட்டா மாஸ்டர் பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க. நம்ம ரைட் ஹேண்டோட 4 ஃபிங்கர் மேலே வச்சுக்கணும், லெஃப்ட் ஹேண்டோட 4 ஃபிங்கர் கீழே வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. நம்ம எப்படி வந்துட்டு திருப்பி இப்படி கொடுப்போமோ அதே மாதிரி நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் அபோவ் மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை இழுத்து கொடுத்துட்டு அடியில் சொல்லிடணும். அவ்வளோதாங்க. இது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பழைய 2 மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது நம்ம சுருட்டி வச்சுட்டோம் எல்லா பரோட்டாவையும். இப்போது அது காயாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு அது மேலே அப்படியே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதை கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம், அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், சாஃப்டாக நல்லா எடுத்து நம்ம கவுண்டர் டேபிள்லேயே லைட்டாக உள்ளங்கையை வச்சு லைட்டாக அமுத்தி விடுங்க. போதும். லைட்டாக அமுத்தி விட்டுட்டு நம்ம தோசைக்கல்ல எப்படி சுட்டு எடுப்போமோ அதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம பரோட்டா கடையில் போகிறப்போ பார்த்திங்கன்னா நல்ல தணலோட அந்த பரோட்டா கல் நல்லா வந்துட்டு ஹீட் ஆகிருக்குங்க. அதே பாத்தில் தான் நம்ம தோசைக்கல்லையும் சூடு பண்ணணும். ரொம்ப ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு உடனே சுட்டு எடுக்கக்கூடாது. நம்ம கல்லை வந்து ஒரு 5 மினிட்ஸ் மீடியமில் வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஹீட்டாக விடுங்க. ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மீடியமில் அப்படியே கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு பரோட்டாவும் போடலாம். இதே மாதிரி 3 பரோட்டாவும் போட்டுட்டு மேலே லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். இதுக்கு எண்ணெய் ரொம்ப செலவாகாதுங்க. நம்ம எண்ணெய் அதிக செலவாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம மாவு பிசைகிறப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணோங்க. அதே மாதிரி நம்ம பீரா போட்டு வச்சு அது காயாமல் ஊற வைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ண போகிறோங்க. மொத்தமே அவ்வளோதாங்க. நம்ம 1/4 கிலோவுக்கு அளவு சொல்கிறேன் நான். ரொம்பலாம் ஆயில் உங்களுக்கு யூஸ் ஆகாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக கோல்டன் கலரில் அவ்வளோ அழகாக நம்ம ஹோட்டலில் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தடில் நம்ம சுட்டு எடுத்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் திருப்பி போட்டு நீங்கள் அதே ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுங்க. எடுத்துகிட்டு 3 பரோட்டாவும் அப்படியே வச்சுட்டு 2 சைட்லேயும் கிளாப் பண்ணுவீங்க இல்லைங்களா, அதே மாதிரி சைடில் வச்சு ஒரு கிளாப் பண்ணுங்கள்.
இதை நீங்கள் சுட்டு எடுத்த உடனே பண்ணிடணுங்க. 3 பரோட்டாவும் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு அப்படி லேயர் லேயராக வரும். ஒவ்வொரு பரோட்டாவா சுட்டு எடுத்த உடனே இதை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 3 பரோட்டா சுட்டு அடுக்கிட்டு அந்த சூடு அப்படியே இருக்குங்க. அப்போ நீங்கள் வச்சுட்டு இது மாதிரி கிளாப் பண்ணிட்டீங்க, அந்த லேயர் உங்களுக்கு அப்படியே பிரிஞ்சு அழகாக வருங்க. பாருங்கள் நம்ம பரோட்டா எப்படி இருக்குன்னு. இதுக்கு நான் மட்டன் கிரேவி வச்சுருக்கேன். அதை வச்சு நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணலாங்க. அவ்வளோ சாஃப்டாக அப்படியே பஞ்சு மாதிரி அந்த பால்லாம் ஊற்றணும் இல்லைங்களா, அந்த பஞ்சு மாதிரி அவ்வளோ அழகாக வந்திருக்குங்க. நம்ம ஹோட்டலில் எப்படி செய்வோமோ அதே மெத்தடில் நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சு நம்ம பாருங்கள் செஞ்சுருக்கோம். நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்டில் நம்ம செய்யும்போது. இது முட்டை நம்ம யூஸ் பண்ணவே இல்லைங்க. அவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது நான்வெஜ் வெஜிடேரியன் 2 பேருமே எந்தெந்த கிரேவி அவங்களுக்கு சூட் ஆகுமோ அதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த பரோட்டாவுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நம்ம நல்லா இழுத்து பிசைகிறதுக்கும் நம்ம 3 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கும் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் ஈஸியாக நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் நைட் இப்போது 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 3 மணிக்கு மதியம் 3 மணிக்கு பிசைஞ்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை அழுத்துங்க ப்ளீஸ். அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.